ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே வெஜிடபிள் பிரியாணி இப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இது ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இது ரெடி பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் சூடாகட்டும். இதில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 2 ஸ்டார் பூ, 1 பிரெஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்குவோம். கூடவே ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் எண்ணெயில் பொரியட்டும். இப்போ இது கூட 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். நல்லா வதக்கிக்கலாம். கூட இப்போ 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு ரெடி ஆகட்டும். இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு நான் பாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஊறட்டும். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு காய் சேர்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், 2 கேரட்டு, 100 கிராம் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேங்க. எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் குக்கரில் வைக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துறாதீங்க. இதில் 1 கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதுக்கு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். பாருங்கள், இப்போ நல்லா காயெல்லாம் வெந்திருக்கு. ஒரு 75% வந்து காயெல்லாம் குக் ஆனதுக்கப்புறம் அரிசி சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நம்ம 2 விசில் விட்டுக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஸ்டீம் ரிலீஸ் ஆகிருக்கு, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கமகமன்னு பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் கொஞ்சம் கூட உடையலை பாருங்கள். காயெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. குக்கரில் செய்யும்போது தண்ணியோட அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படின்னா நல்லா சாதம் வந்து உதிரி உதிரியாக நல்லா அந்த மாதிரி வரும். இப்போ நல்லா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி கூட குக்கும்பர் ஆனியன் ரைத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
நீங்களும் இதை மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். உங்களோட அனுபவத்தை எங்கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.